எலியாவுக்கு காகத்தை கொண்டு போஷித்தார் என்று சாதாரணமாய் படித்து விடுகிறோம். ஆனால் காகத்தின் குணமே அது பறிக்கும் குணம். காகத்தின் குணம் என்ன? அது பறிக்கும் குணம். ஆனால் அதே காகத்தை வைத்து, பறிக்கும் குணமுடைய அந்த காகத்தை வைத்து கொடுக்கும் குணமாக என் ஆண்டவர் மாற்றி அமைத்தாரே. எதை எதிரி பறிக்க நினைக்கிறானோ அதே வழியே, அதே இடத்திலே, அதே ஜாப்ல, அதே மேனேஜர் மத்தியில என் ஆண்டவர் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்து உன்னை வாழ வைக்கும் நல்ல தேவனவர். இதுவரை நடத்தினாரே, இதுவரை உயர்த்தினாரே, உனக்காக முன்பதாக சென்று உனக்கு எதிராக வந்த எல்லா எதிரிகளையும் அவர் நிர்மூலமாக்கினாரே. எத்தனை அற்புதங்களை செய்தார், எத்தனை நன்மைகளை செய்தார். இன்றைக்கா உன்னை கைவிட்டு விடுவார்? அவர் மீண்டும் ஒரு விசை உன் வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்புறவங்க மட்டும் கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. அவர் மீண்டும் செய்வார், மீண்டும் ஒரு விசை செய்வார். நான் எதிரே பார்க்காத ஒரு கதவை நான் எதிர்பாராத நேரத்திலே எதிர்பார்த்ததற்கும் மேலாக திறந்து அவர் வழக்கத்திற்கு மாறாக செய்து உங்களை ஆச்சரியப்படுத்தும் ஒரு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தை உண்டு, அவர் உன்னை ஆச்சரியப்படுத்துவார்.